வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். என்னுடைய கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மூக்கு ரெட்டுக்கரை. இது பாருங்க, ஜூம் பண்ணி காப்பாங்க. இதுதான் மூக்கு ரெட்டுக்கரை. சாரணம் இருக்குது, சக்தி சாரணம் இருக்குது, மூக்கு ரெட்டுக்கரை இது பல்வேறு வகையாக இருக்குது. இதுக்கு இந்த பூ தான் அடையாளம். இந்த பூ கூட பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வயலட் கலர் பூ இதயம் மாதிரி ஷேப்பில் இலைகள் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் மூக்கு ரெட்டுக்கரை. சாரணக்கீரையோ சக்தி சாரணையோ எடுத்துடாதீங்க. சக்தி சாரணை மிக சிறப்பான மூலிகை, அதுவும் மூக்கரெட்டைக்கீரையில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். சாரணக்கீரை எடுக்க வேண்டாம். குப்பை சாரணை இருக்குது, அது எடுக்க வேண்டாம். நீல சாரணை இருக்குது, அது எடுக்க வேண்டாம். வட்ட சாரணை இருக்குது, அது எடுக்க வேண்டாம். இதுதான் ஒரிஜினல் மூக்கரெட்டை. இதுதான் நம்முடைய முன்னோர்கள் கீரை குழம்புல கூட்டுக்கீரையாக இந்த கீரையை சமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இதே தனி கீரையாகவும் கீரை குழம்பா சமைச்சு நமக்கு கொடுப்பாங்க. அதனால தான் அந்த காலத்தில் யாருக்குமே கிட்னி பிரச்சனையோ லிவர் சம்மந்தமான பிரச்சனையோ வந்ததே இல்லை. கிட்னிக்கு லிவருக்கு என்ன சம்மந்தம்னா, இந்த மூக்கீரை கீரை புனர்நவாசான்னு சொல்லுவாங்க வடமொழியில். இது கிட்னிக்கும் நல்லது, லிவருக்கும் நல்லது, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கும் நல்லது. சொல்லப்போனால் உடலில் இருக்கிற அனைத்து வகையான கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து பார்த்திங்கன்னா இந்த புனர்நவாசா என்று சொல்லப்படக்கூடிய மூக்கீரை கீரை. புனர்நவாசா கஷாயம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆயுர்வேதால கிடைக்கும். அதுதான் இது. சரிங்களா? சரி, இதை வச்சு எப்படி கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு நம்ம மருத்துவம் பார்க்கலாம், அதாவது உண்ணமருந்த உணவாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த கீரையை ஒரு 2 கைப்பிடி பிடுங்கி தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 200 ml தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அது 50 ml சுண்டுற வரை வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த 50 ml ஆறின பின்னாடி காலையில் ஒரு முறை கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட்டு கொடுக்கணும். சாயந்தரம் ஒரு முறை இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கீரையை எடுத்து கொதிக்க வச்சு வடிகட்டி கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட் கொடுக்கணும். காலையில் 50 ml, சாயந்தரம் 50 ml, 2 முறையும் ஃப்ரெஷ்ஷான கீரை தான் எடுத்து நம்ம கொடுக்கணும். உப்பு போடக்கூடாது, கம்பல்சரி. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. 3/4 லிட்டர் தண்ணி இல்லை 1 லிட்டர் தண்ணி தான் குடிக்க சொல்லுவாங்க. அதிகபட்சம் 1.5 லிட்டர் தண்ணின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தண்ணிக்குள்ளேயே நான் சொல்கிற இந்த கஷாயமும் அடங்கும். ஏங்க ரொம்ப புரிஞ்சுக்க, ரொம்ப அதாவது நோய்களை குணப்படுறது ரொம்ப ஈஸி. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடல் என்ன சொல்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை வாழ்வியல் முறை மாத்திரம்னா சரியா போகும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவு முறை. கிட்னி கல் இருக்குது அப்படின்னா இந்த மூக்கீரை கீரை, சிறுகண் பீளை, சிறுநெரிஞ்சல், பெருநெரிஞ்சல், யானை நெரிஞ்சல் இதெல்லாம் போட்டு நாட்டு மருந்துகளில் பொடி கிடைக்கும், வாங்கி கலக்கி வச்சு கால் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போடுறீங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 200 ml சுண்ட வைக்கிறீங்க. அப்புறமா அந்த 200 ml குடிக்கிறீங்க. இப்படி ஒரு 7 நாளைக்கு குடிச்சிங்கன்னா கிட்னியில் இருக்கிற கல் கண்டிப்பாக